போய் மேலிருந்து கீழே விடுமா, அது பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு வேண்டி. அது கீழே வந்து அந்த பாறைகளில் முட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சிறகு, ஒரு கரம் அதை வந்து தூக்கும். அந்த பிள்ளை, அந்த குஞ்சு வந்து கீழே அடிபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நம்ம கீழே விழும்போதும் ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய மகிமையின் கரம், அவருடைய சிறகுகளால் நம்மளை தூக்கி நம்மளை ஆண்டவர் உயர்த்தி கொண்டு போவார். அதே மாதிரி நம்ம தானியலோட கதையில் தானியலோட ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்த்தோன்னா, எல்லாரும் சிங்கங்களின் கைபியில் கொண்டு போய் போட்டுட்டாங்க. வேற எதுவுமே இல்லை. கர்ச்சிக்கிற சிங்கங்கள் வந்து சாப்பிடணும், அவ்வளோதான். There is no life after that. But still he believed Jesus. Still there was hope for him because he believed in Jesus. And Jesus கைவிடலை, அங்கேயும் ஆண்டவர் கைவிடலை. He sent his angels, சிங்கங்கள் வாய்களை கட்டி ஆண்டவர் காப்பாத்தினார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். இஸ் நாட் ஜஸ்ட் லீவ் அண்ட் கோ, ஐம் கோனா லீவ் யூ அண்ட் கோ. அப்படி ஒரு ஜீசஸ் கிடையாது நம்ம ஆராதிக்கிற ஜீசஸ். ஹீ லவ்ஸ் us so much. He loves us so much that he'll do anything for us. அப்படி ஒரு தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். அந்த நம்பிக்கையின் கண்மலையை நம்ம ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன் என்ற பாடலை உற்சாகமாக பாடலாம். கரங்களை தட்டி சிங்கக்கெபியில்
Hallelujah. Hallelujah. நம்ம ஒரு we are praising a mighty God. We are not praising some random God. We are praising a mighty God. We are praising the one and only God. நம்ம பார்த்தோம்னா he protects us no matter what. இந்த பாட்டுல நம்ம பார்த்தோம், even if we fall in the lion's den, even if we fall in a fire, he protects us. Why? We are sinners. நம்ம யாருமே கிடையாது, நம்ம பாவிகள். But then still he died on the cross for us. Still he gave his life for us. கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிலுவையில சிந்தி நம்ம ஆண்டவர் மீட்டிருக்காரு. Do we deserve that? Do we remember that love? நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல we don't know what to do, we don't know where to go, but still he guides us. Even though we are sinners, he came in the world for us, he died for us. அந்த நம்ம அது நினைச்சு பார்த்தோம்னா it's really wonderful that there's no other god like him, because கீழே சேட்ல இருந்து ஆண்டவர் நம்ம தூக்கி எடுத்திருக்காரு. உதவாத எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. But then still he took us. We are not useless. He made us useful. He made us. நம்ம தாயின் வயிற்றிலே நம்மள ஆண்டவர் he chose us in the mother's womb. ஒன்றுமே இல்லாத என்னை ஆண்டவர் உயர்த்தி வச்சாரு. It's his grace, it's his love. அந்த அன்பை நம்ம மறக்க முடியுமா? And we are going to praise that compassionate and loving Father. எபினேசரை ஆராதனை, என் துணையாளரை ஆராதனை என்கிற பாட்டை நம்ம இப்போ பாடி என்னை தேடி என் பின்னே வந்தீர்.
கடுங்கோபத்தால் என்னை அழைத்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அழைத்தாலுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே. எப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. Amen. We praise the mighty God. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலும் வழி ஒன்றும் அறியாமல் நான் தவிக்கையிலே. Maybe there is no way ahead us. It's darkness. We can't see a way, but still there's a way. He creates a way. He creates a way when there is no way. He creates a way in the desert. We praise a mighty God. We praise a miraculous God. We praise a mighty God. I want all of you to sing this stanza together. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் நாம் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. His unforgettable love is so wide we cannot measure it. அதோட ஆழம் அகலம் எதுவுமே நமக்கு தெரியாது. It's so big. We can't even know how big his love is. And we're going to sing that stanza. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. Amen. We praise a mighty God. We praise our loving Father. Amma, I don't know if you have ever felt this, but today we are going to close our eyes. We are just going to close our eyes and then we are going to lift our hands to Jesus and we are going to pray that Jesus, I don't deserve this. எனக்கு இது நான் இதுக்கு தகுதி கிடையாது. But then still you chose me. Still you care for me. Still you feel my hurt. And just because I am a sinner, you gave your life on the cross. You கடைசி சொட்டு ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீங்க. But I don't deserve this. Not because of who I am, not because of what I've done, but because of who you are. Because of what you've done on the cross. We're going to sing this song. Close our eyes. No one's going to look at us. No one's going to judge us. We're just going to close our eyes and then we are going to pray to Jesus that thank you for your love, Father. Thank you for the love on the cross. Thank you for your love. Not because of who I am, but because of what you've done. Not because of what I've done, but because of who you are. Man, that the Lord of all the earth would
the bright and morning star, would choose to light the way from ever wandering heart. Not because of who I am, No, Father, not because of who I am. but because of who I am. But because of what you've done. Not because of what I've done, but because of who you are. I am flower quickly fading, here today and gone tomorrow. A wave tossed in the ocean, a vapor in the winds to you. Hear me when I'm calling, Lord, you catch me when I'm falling, and told me who I am. I am yours. I am yours. Not because Of who I am, but because of what you've done. Not because of what I've done, but because of who you are. am a flower You're fading, here today and gone tomorrow. Oh, potatoes in the ocean, a vapor in the winds to you. Hear me when I'm calling, Lord, you catch me when I'm falling, and you'll be who I am. I'm yours. Submit ourselves, Father. Submit ourselves with your mighty hands, Father. We know that you love us. We know that you love us. Everyone's gonna close our eyes. We are gonna close our eyes and we're gonna pray. Father, fill us with your Holy Spirit. Fill us with your presence. Let your presence be felt, Father. Let your presence be here because you're waymaker. எங்க எங்க இருக்கணும் எங்க இருந்து போகணும் எங்க வரணும் we don't know anything but he makes a way. Miracle worker. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. I don't know, in our hearts, in our house, in our family, somewhere a miracle is gonna happen. And if you believe that, just raise your voice and sing. I think everyone must have known this song. We're gonna sing Waymaker, Miracle Worker, Promise Keeper, the light in the darkness. Because my God, that is who you are. That is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. You are Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. That is who you are. That is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. That is who you are. That is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. That is who you are. That is who you are. here in your presence. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. That is who you are. Even if we don't That is who you are. that you're working. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. That is who you are. That is who you are. When I'm doing it, you're working. Even when I don't see it, you're working. You never stop, you never stop working. You never stop, you never stop working. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop, you never stop working.
You never stop, you never stop working. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop, you never stop working. You never stop, you never stop working. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop, you never stop working. You never stop, you never stop working. Even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop, you never stop working. You never stop, you never stop working. Father, we believe. Father, we believe that you are here. Father, we submit ourselves into your mighty hands, Father. We surrender ourselves. Guide us, protect us, fix our hearts. Be with us. We surrender ourselves, Father. We surrender. Here I am, down on my knees again, surrendering all, surrendering all. We leave us in your mighty hands. We surrender ourselves. Father, whatever's going to happen next, let your presence be in it. Let your presence be felt. Let your name be glorified. Let you be known, Father. In Jesus' mighty name I pray. Amen. வந்த உங்களுக்கு வந்தனோ வந்தனோ வரப்போகும் எல்லாருக்கும் வந்தனோ வந்த உங்களுக்கு வந்தனோ வந்தனோ வரப்போகும் எல்லாருக்கும் வந்தனோ பரிசுத்த ஆவிக்கு வந்தனோ வல்லமை தந்தவர்க்கு வந்தனோ பரிசுத்த ஆவிக்கு வந்தனோ வல்லமை தந்தவர்க்கு வந்தனோ பாட்டுக்கு வந்தனோ வந்தனோ பாட வந்த உங்களுக்கு வந்தனோ நல்ல நல்ல பாட்டுக்கு வந்தனோ வந்தனோ பாட வந்த உங்களுக்கு வந்தனோ மாணவ செல்வங்களே வந்தனோ சந்தோஷமா சொல்லுங்க வந்தனோ மாணவ செல்வங்களே வந்தனோ சந்தோஷமா சொல்லுங்க ரொம்ப அருமையாக பண்ணாங்க, அப்படி தானே? எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்க? ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய சமயங்கள் வர டைமில் நம்ம வந்து எல்லாத்தையுமே என்ன செய்கிறோம், நம்புகிறோம், அப்படி தானே? குறிப்பாக நம்ம மனுஷங்களை ரொம்ப நம்புகிறோம், அப்படி தானே? எத்தனை பேர் மனுஷங்களை நம்பி ஏமாந்து போயிருக்கீங்க? எத்தனை பேர் ஏமாந்துருக்கீங்க? எஸ், வெரி குட், வெரி குட். அவர் ரொம்ப ஏமாந்துருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்காக நான் ஆண்டவர்கிட்ட இன்னும் ஸ்பெஷலாக நான் ஜோம் பண்ணிக்கிறேன். ஓகே,
நம்ம வந்து எல்லா வாழ்க்கையிலும் எல்லா சுச்சுவேஷன்ஸ் வரும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? மனுஷங்க கொடுக்குற வார்த்தையை நம்புகிறோம். நம்ம உற்றார் உறவினர்கள் கொடுக்குற வார்த்தைகள் நம்புகிறோம். நம்முடைய கம்பெனிஸ் அவங்க கொடுக்குற வார்த்தைகள் நம்புகிறோம். அப்படி தானே? ஆனால் நம்ம நம்ப வேண்டிய ஒரே ஆள் யாருன்னா, ஆனால் அவரை யாருமே நம்ப மாட்டேங்கிறோமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் எத்தனை பேர் நம்புறீங்க? இல்லைன்னா ஆண்டவரை நம்பி நான் வந்து மோசம் போயிருக்கீங்க யாராவது இருக்கீங்களா? யாராவது ஒரு ஆள் இருக்கீங்களா? ஆண்டவரை நம்பி யாராவது மோசம் போயிருக்கீங்களா? இல்லை, அப்படி தானே? ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பினவங்க மோசம் போனதே கிடையாது. ஹல்லேலூயா. அதனால் நம்ம நம்பக்கூடிய ஒரே ஒரு ஆள் யார்? நல்லா சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்பக்கூடிய ஒரே ஆள் யார்? ஹல்லேலூயா. அது வந்து டயலாக் மட்டும் இல்லை, நாங்கள் வந்து பாட்டாகவே பாடுவோம்னு சொல்லி நினச்ச போகிறாரு. ஒரு ஃபேமஸ் சிங்கர் ஒருத்தர் வரப்போகிறார். நல்லா கரங்களை தட்டி அவரை வெல்கம் பண்ணலாமா? மிஸ்டர் ஜெபின்.
உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. தூய் சொல்லிட நீ மனிதனல்ல, மனம் மாறிட மனபுத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவர் யாருமில்ல, செய்வதை தடுப்பவன் யாருமில்ல. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவாய் தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவாய் தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. நல்லா பாடின ஜெபினிகள் எல்லாம் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. நல்ல நல்ல இங்கே இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப ஒரு டேலண்டான பிள்ளைங்க. பேரண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில, பட் வந்து நாங்கள் முதல்ல இங்கே ஸ்டார்ட் பண்ண ஒரு நோக்கமே என்ன அப்படின்னா, பிள்ளைங்களோட டேலண்ட் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஸோ நிஜமாவே எல்லா பிள்ளைங்களுமே எல்லா பிள்ளைங்களுமே ரொம்ப டேலண்டான பிள்ளைங்க. நிஜமாவே பாஸ்டரோட பிரசங்கத்தின்படி நீங்கள் கரெக்டாக அவங்கள வந்து ஊக்குவிச்சிங்கன்னா அவங்க லைஃப்பில் வேறு லெவலில் வருவாங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இப்போ ஒரு சின்ன ஒரு கோரியோகிராஃபி டான்ஸ் கேர்ள்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஜீசஸ் மை பிளட். எல்லோரும் அவங்கள கரங்களை தட்டி வர இருக்கலாமா? Was rich, I remember who I was. I was lost, I was blind, I was running out of time. Sin separated, the breach was far too wide. But from the far side of the chasm, you held me in your side. So you made a way across the great divide, left behind heaven's throne to build it here inside. And there at the cross, you paid the debt I owe, broke my chains, freed my soul. For the first time I had hope. Thank you, Jesus, for the blood applied. Thank you, Jesus, it has washed me white. Thank you, Jesus, you have saved my life, brought me from the darkness into glorious light. You took my place, laid inside my tomb of sin. You were buried for 3 days, but then you walked right out again. And now death has no sting, and life has no end. For I have been transformed by the blood of the Lamb. Thank you, Jesus, for the blood applied. Thank you, Jesus. Thank you, Jesus, you have saved my life, brought me from the darkness into glorious light.
brought me from the darkness into glorious light. Glory to His name. Glory to His name. There to my heart was the blood applied. Glory to His name. ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்ஜாய் பண்ணுறீங்க? இப்போ டான்ஸ் கேர்ள்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, அழகாக ஒரு டான்ஸ் ஆடினாங்க. அதேமாதிரி பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க அழகாக ஒரு பாட்டு பாட போகிறாங்க. ஹல்லேலூயா. நம்மலாம் இப்படி இருக்கிறோம், நம்மளாம் இப்படி அழகாக இருக்கணும். ஏன் அழகாக இருக்குன்னு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? நம்மளோட ஏன் இவ்வளோ அழகாக இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? நம்ம எல்லாருமே மனிதனால் ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனுஷங்க எல்லாருமே அழகாக இருக்காங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம கண்கள் வந்து அவரை மாதிரிப்பட்ட கண்கள், நம்முடைய உதடுகள் அவரை மாதிரிப்பட்ட உதடுகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. டயர்டாட்டிங்க? ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம எல்லோரும் கரங்களை தட்டி வரவேற்கலாமா? பாய்ஸ் டீம் உங்களுக்காக வந்து ஒரு நல்ல ஒரு பாட்டில் பாட போகிறாங்க, அழகான கண்கள். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்து நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்து நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்துக் கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்துக் கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
அல்லேலூயா. ரொம்ப அருமையாக பாடினாங்க. இப்போ நம்முடைய மத்தியில் இருக்கிறதான அன்பு தாயார், அவங்க ஒரு நல்ல சிங்கர். அவங்களோட வாய்ஸ் ரொம்ப ஒரு காலத்தில் ரொம்ப பெரிய சிங்கராக இருந்த, இப்போ அப்படி இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பிரேக் விட்டுருச்சு. அதனால் நம்ம மத்தியில் இருக்கிற அம்மா வந்து ஒரு நல்ல ஒரு பாடலை பாடுவாங்க. எல்லாரும் அவங்களை கரங்க தட்டி அவங்கள வரவேற்கலாமா? வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் ஆண்டவர் நிமித்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த மணி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போகவில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, ஜெபிக்கும் போதெல்லாம் என் துணையானாரே. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, ஜெபிக்கும் போதெல்லாம் என் துணையானாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா.
எல்லாம் நல்லா சத்தமாக கரங்களை தட்டலாமா? நம்ம அம்மா என்ன அழகாக பாடினாங்க, நம்ம எல்லாரையும் மகிழ்ச்சாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களுடைய டயர்டு எல்லாத்தையும் போக்குற அளவுக்கு ஒரு பயங்கரமான மைக்கேல் ஜாக்சன் எங்கள் டீமில் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ரொம்ப சரியான ஆள், ஒரு பயங்கர செம்ம டான்ஸர். அவர் வந்து எவ்வளோ பெரிய ஸ்டேஜில் கொண்டு விட்டாலும் அவர் தனியாக மைக்கேல் ஜாக்சனே தோக்கடிச்சிருவார். சரியா? நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி நம்ம இப்போ திருக்ஷோனை வரவே இருக்கலாம். அவள் வந்து ஒரு சோலோ ஒரு டான்ஸ் பாடுங்க எல்லாரையும் அப்படி இம்ப்ரெஸ் பண்ண போகிறான். தேங்க்ஸ் திருக்ஷோன், நல்லா டான்ஸ் ஆடினா பையன். ஹல்லேலூயா. மறுபடியும் அதே கேள்வி கேட்க போகிறேன்னு நினைக்கிறீங்களா? எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ ஒரு நல்ல ஒரு வர்ஷிப் சாங் நம்ம மத்தியில் இருக்கிற ஷிஃபாலி அவர்கள் வந்து பாடுவாங்க. நிறைவான ஆவியானவரே, நல்லா உற்சாகத்தோடு ஒரு பூஸ்டப்பாக அந்த சாங் கேளுங்க. எல்லோரும் கரங்களை தட்டி அவங்கள வரவேற்கலாமா?
நிலமாகுமே, பாழானது நிலமாகுமே, வண்ணாந்திரம் வயலையாகுமே, பாழானது நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, மொழியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, மொழியாததும் சாத்தியமாகுமே. நிலவே நீ வாருமே, நீ வேண்டுமே, நீ போதுமே, ஆவியானவரே. நிலவே நீ வாருமே, நிலவே நீ வேண்டுமே, நிலவே நீ போதுமே, ஆவியானவரே. எல்லோரும் நல்லா ஒரு கரங்கள் கட்டலாமா? உற்சாகமாக சத்தமாக. உங்கள் கரங்கள் சவுண்டு எனக்கு கேட்கலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைங்க நமக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொடுத்தாங்க, நிறைய சாங்ஸ் பாடினாங்க, நிறைய டான்ஸ்லாம் ஆடினாங்க. எத்தனை பேருக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? பிடிச்சிருந்துச்சா? ஹல்லேலூயா. இப்போ நம்ம மத்தியில் ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து எப்படின்னா நிறைய பாடல்களை எழுதி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேனல் மூலமாக ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு வராங்க. அநேக பிள்ளைகளை, வாஞ்சியோடு இருக்கிற அநேக பிள்ளைங்களை எடுத்து பயன்படுத்தணும். அவங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. வாஞ்சியுள்ள பிள்ளைகளை நான் பயன்படுத்தணும். அவங்களுக்காக எங்க கூட சேர்ந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பிள்ளை ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, சாங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னா விடியற்காலையில் 3 மணி கூட எழும்பி ரெடியாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் நான் கூட தூங்கிடுவேன், வந்து கதை தட்டுவாங்க 3 மணி. அவ்வளோ ஒரு வாஞ்சையோடு, ஊழிய வாஞ்சையோடு, அதாவது நல்ல தாளந்துள்ள பிள்ளைகள் எடுத்து பயன்படுத்தணும். நமக்கு வர அடுத்த சன்னதி வந்து நம்மளை மாதிரியே ஆகணும்னு ஒரு நல்ல பாரத்தோடு அநேக ஊழிய பிள்ளைகளையும் தாங்குகிற, அநேக சோர்ந்து கிடக்கிற பிள்ளைகளையும் நல்ல பூஸ்டப் பண்ணுகிற ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை அன்பு சகோதரன் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம அன்பு அண்ணனை நம்ம கரங்கள் தட்டி வரவேற்கலாம். நம்ம அண்ணன் ராஜதுர அண்ணன்கள் முன்னாடி வந்து சில வார்த்தைகளை நம்ம பிள்ளைங்களுக்காக பகிர்ந்து கொள்ளுங்க. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டலாமா? Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த திறந்த வெளியில் வைத்து இவ்விதமாக ஒரு கிட்ஸ் ஃபன் ஃபெஸ்டிவல் அந்த தலைப்பை பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு 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 உற்சாகம் அந்த கேட்லேருந்தே பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா இப்படி ஒரு பிள்ளைகள் மத்தியில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு வளர்க்கப்பட்டதினால் இன்று உங்கள் மத்தியில் நின்று இந்த மைக்கை எடுத்து, என்னை விட வயதில் முதிர்ந்தவர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க, அனுபவசாலிகள் இருக்கிறாங்க, குறிப்பாக எங்கள் அம்மா இருக்காங்க. அதன் மத்தியில் நான் ஒரு செய்தி கொடுக்கவோ, வேதத்திலிருந்து வசனங்களை அள்ளிவாரி வீசி உங்களை பூஸ்டப் பண்ணிட்டு போயிருக்காங்க ஐயா சைலஸ் பாஸ்டர் அவர்கள். நான் செய்தி கொடுப்பேனோ என்ற எதிர்பார்ப்போடு இருக்காதுங்க. கர்த்தர் என்னை எவ்விதமாக வணைந்து கொண்டார் அதை உங்கள் மத்தியில் சொல்லி, நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்க நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. இதுதான் என்னுடைய பேச்சாக இருக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, சிறு பருவத்தில் நீர் பிதா குமாரன் என்று உம்முடைய பிதாவின் சித்தத்தை நீர் செய்து நிறைவேற்றின நல்ல தகப்பனே, நீரும் குழந்தையாக இருந்தீர், வாலிப பருவத்தை அடைந்தீர். ஊழிய காலங்கள் எத்தனை காலமோ
அத்தனை காலத்தையும் நேர்த்தியாக நீர் ஓடி முடித்தீர். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த உலகத்தில் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை நாங்கள் கற்றுக்கொள்ள மறந்து விடாதபடி என் தகப்பன் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த குழந்தைகளின் கொண்டாட்டத்தின் நாளை என் தகப்பன் அவர்களுக்கு உண்மையிலேயே கொண்டாட்டமாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. என் தகப்பன் நல்ல தலைவராக இந்த கூட்டத்திற்கு வீற்றிருக்கிறபடியினால் நமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, இங்கு அடியேன் நிற்கப்பட எனக்கு உதவி செய்த தேவாதி தேவனை மீண்டும் நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு அழைப்பு கொடுத்த அன்பு அண்ணன் சாம் அண்ணன் அவர்களுக்காகவும் மாஸ்டர் பிரகாஷ் தம்பி அவர்களுக்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவர்களுக்கு நான் நன்றியுடையவர்களாக காணப்படுகிறேன். காரணம், அவர்கள் இந்த குழந்தைகளை வைத்து செய்கிறதான அநேக காரியங்களை நான் அறிவேன். நேரம் இருந்திருந்தால் உங்களோடு துள்ளி விளையாடுவதற்கு நானும் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் நேரம் இல்லை. அதனால் கடந்த நாட்களில், வருகின்ற நாட்களில் ஆண்டவர் அனுமதித்தால் உங்களோடு ஓடவும் விளையாடவும் நானும் தயாராக இருக்கிறேன். சரியா? அதை ஆண்டவர் செய்வார். அவங்க எனக்கு முதல் நாளே அழைப்பு கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு வரணும்னு வாஞ்சேன். ஏன்னா நாங்கள் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் பெற்றவங்க. எங்கே வேண்டாலும் போகலாம், எந்த ப்ரோக்ராமுக்கு வேண்டாலும் அட்டன் பண்ணலாம், எந்த திருச்சபைக்கு வேண்டுமானும் போகலாம். அதுதான் ஆண்டவருக்குரிய இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ். ஆமென். அந்த லைசன்ஸ் யாருக்கெல்லாம் இல்லையோ அந்த லைசன்ஸை பெற்று நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிடுங்க. பாரம்பரிய கட்டுகளிலிருந்து வெளியே வரவும் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் நாம் மறந்து போகக்கூடாது. ஆமென். இப்போ இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கை தூக்குங்க. 1 2 அவ்வளோதானா? ஜான் பிள்ளை தான். ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன, பிள்ளைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ஒரு போட்டி. அந்த போட்டியில் யார் தான் வெல்வார்கள்னு பார்க்கணும். பிள்ளைகள் கம்மியாக இருக்காங்க. சிபாலி எங்க? சிபாலி எல்லாரும் வாங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க இருக்கிறது ஒரு பெரிய கூட்டத்தில் இருக்கிற மாதிரி ஒன்றும் இல்லாமல் ஒரு VBS ஓப்பன் கிரவுண்டில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா முழுக்க முழுக்க உங்கள் முன்னால் நிற்கிற அங்கிள் ஒரு VBS டைரக்டர், சரிதானே? அப்போது நாங்கள் பேசுகிறதும் அப்படி தான் இருக்கும். ஆமென். இப்போது பிரைஸ் தி லார்ட் இந்த ஒரு வார்த்தை, ஹலோ சைல்டு கிட்ஸ் பிரைஸ் தி லார்ட், நீங்கள் பிரைஸ் தி லார்ட் சொல்கிறீங்க. ரெண்டாவது அதே பிரைஸ் தி லார்டை பெரியவங்களாகிய நாங்கள் சொல்ல போகிறோம். எந்த வாய்ஸ் ரேஸாக கேட்குதுன்னு பார்ப்போம். எல்லாரும் காலமாக சாப்பிட்டீங்களா? யாராவது ஃபாஸ்டிங் இருக்கீங்களா? இல்லையா? சாப்பிட்டீங்களா தானே? ஓகே. அப்போ பிரைஸ் தி லார்ட் முதல்ல யாரை சொல்கிறோம்? 1 2 3 பிரைஸ் தி லார்ட். அங்கிள் சொன்ன உடனே பிரைஸ் தி லார்ட் சொல்கிறது நம்ம. ரெண்டாவது பிரைஸ் தி லார்ட் சொல்கிறது பெரியவங்க. இப்போ என் நாமத்தினாலே நீங்கள் எங்கு சென்றாலும் அவரை நம்மை மகிமைப்படுத்த மறந்து போகக்கூடாது. சொல்லுவோமா? 1 2 யாரெல்லாம் பாக்கி? யாரெல்லாம் பாக்கி? எல்லாரும் வந்தாச்சா? சகோதரன் வாங்க உட்காருங்க. ரைட். 1 2 3 பிரைஸ் தி லார்ட். பெரியவங்க பிரைஸ் தி லார்ட். நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. என்ன ஒரு முறை பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வெரி குட். இப்போ நீங்க ஹையஸ்ட். இப்போ நம்ம 2 முறை தமிழ்ல என்ன சொல்ல போறோம்? தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சொல்லுவாமா? தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவனுக்கே. நீங்க தான் சாப்பிடல, நீங்க தான் சாப்பிடல. இப்போ தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்னும் முதல்ல யார் சொல்ல போறோம்? பெரியவங்க. ரெண்டாவது அவங்க சொல்லி முடிச்ச உடனே உங்க சத்தம் இந்த காம்பவுண்டில் இருக்கிற அந்த காம்பவுண்டெல்லாம் அத்து தெரிக்கணும். அது போல கேட்கணும். 1 2 3. இனி உங்களுக்கு அதிகமாக ப்ரோக்ராம் ஒன்றும் இல்லை, நான் லிஸ்ட்டை பார்த்துட்டேன். 1 2 3 தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சொல்லுங்க. போதாது. 1 2 3 தேவனுக்கே, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனர்ஜியா இருக்கிறீங்களா இல்லையான்னு செக் பண்ணதான் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் மூலமாக செக் பண்ண. எல்லாரும் என்ன
ரீசார்ஜ் பண்ணி நல்ல எனர்ஜியாக தான் இருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, இந்த இடத்துல அடியேன் ஒரு மாணவனாக நிறுத்தப்பட்டிருக்கிறதை எண்ணி நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். யாரெல்லாம் இசைக்கருவி தொட்டு வாசிக்க இப்போ பழகிட்டு இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க, சொல்லுங்க. ஐதர் கீபோர்ட் ஆனாலும் சரி, கிட்டார் ஆனாலும் சரி, ட்ரம்ஸ் ஆனாலும் சரி, கை தூக்குங்க. யாரெல்லாம் மியூசிக் படிக்கிறீங்க? 1 2 3 ஃபெலிக்ஸ், எஸ். பாருங்க, அங்கே இருக்கிறதுல எல்லாருமே மியூசிக் படிக்கிறவங்களா இருக்கீங்க இல்லையா? ஆனால் நீங்கள் எல்லாரும் மியூசிக் படிக்கிறீங்கன்னா ஒரு மாஸ்டருக்கு கீழே ஸ்டூடெண்டாக இருந்து தான் படிக்கணும் இல்லையா? ஆனால் உங்கள் மத்தியில் ஒரு உண்மையை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். நானும் உங்களைப் போல மியூசிக் படிக்கிறதான ஒரு ஸ்டூடெண்ட். அப்போ எனக்கு மாஸ்டர் யாரு? நீங்கள் கெஸ் பண்ணலாம். எனக்கு மாஸ்டர் யாரு? பிரகாஷ் மணி அவர்கள். இந்த பாரின் தேசத்தில் அவருடைய முதல் மாணவன் தான் நான், ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட். இப்போ நல்லா பார்த்துடுங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அவர்களிடத்தில் கீபோர்டு படித்து இன்னும் ஆண்டவர் பல இடங்களில் எங்களை பயன்படுத்தி வருகிறார். அப்போ ஏன் என்ன இந்த இடத்துல அழைச்சாங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டாக இருந்ததின் பேரிலே மற்றுள்ள பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்காங்க. அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க சொன்னாங்க. நான் சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் ஆசாரிய கூட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளை உட்கார வைத்து அழகு பார்க்க பெற்றோர்களாகிய நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. நம்முடைய பணங்களை, நம்முடைய நேரங்களை எதற்கென்றோ நாம செலவழித்து கொண்டிருக்கிறோம். அப்படியானா நான் தமிழ் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா? இல்லை எனக்கு உங்களுக்கு புரியாத ஆங்கிலத்தில் நான் பேசணுமா? தமிழ் புரியுதா? எல்லாரும் கேட்டுங்க. பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்போ இந்த இடத்துல நம்முடைய பணங்களை, நம்முடைய நேரங்களை எதற்காக செலவிடுகிறோம்? அதை நாம கணக்கிட்டு பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை திறந்து யாராவது எனக்கு வாசித்து உதவுங்கள். உபாகமம் 6வது அதிகாரம். உபாகமம் 6வது அதிகாரம். என்ன அங்கிள் நீங்க பிரசங்கம் பண்ண மாட்டேன்னு சொல்லிங்க, இப்ப பிரசங்கத்துக்கு போற மாதிரி இருக்கு. இல்ல, ஒரே ஒரு வசனத்தை வாசித்துட்டு நான் முடிச்சிடுறேன், ஓகேவா? உபாகமம் 6வது அதிகாரம் 7 8 நிறுத்தி சத்தமா வாசிங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாய். அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாயிருக்க கிடவது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளின் கரங்களில் எந்த குறியை கட்டி இருக்கிறோம்? நாம் ஒரு திருச்சபையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், நான் ஒரு குழுவை சார்ந்தவராக இருக்கலாம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் எதை சார்ந்திருக்கிறார்கள், எந்த வரிசையில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் முக்கியம். அவர்களை பார்த்தாலே மற்றவர்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டும். இவன் இன்னாருடைய மகன், இவன் இன்னாருடைய மகள் என்று அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவானவரை அவர்கள் திருச்சபையை சார்ந்த திருச்சபைக்கு அழைத்து செல்ல அவர்கள் மறந்து போகவில்லை பெற்றோர்கள். அருமையானவர்களே, நம்முடைய குழந்தைகளையும் நாம் எங்கு அழைத்து செல்லுகிறோம்? ஆசாரிய கூட்டத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்துகிறீர்களா? இல்லை, உலகம் என்னும் காரியங்களுக்கு அவர்களை அர்ப்பணித்து அவர்களை தொலைத்திருக்கிறோமா? எனக்கு தெரியும், நான் திருச்சபையில் இருக்கும்போது ஒரு அன்பு சகோதரியின் மகள் எழும்பி போனாங்க. அப்போ நான் கேட்குறேன், முடிஞ்சு சிஸ்டர் உங்கள் மகன் இப்போ எழும்பி எங்கே போனா? அது டான்ஸ் கிளாஸுக்கு போனா பிரதர். எப்படி? டான்ஸ் கிளாஸுக்கு. நடந்தது என்ன தெரியுமா?
அந்த டான்ஸ் கிளாஸில் டான்ஸ் படித்து அரங்கேற்றம் வைத்தாங்களாம். அந்த அரங்கேற்றத்தின் நாளில் அந்த டான்ஸ் கிளாஸ் போன இடத்த நான் விளக்கலை. அது வித்தியாசமான ஒரு இடம். அவங்க அலங்காரமெல்லாம் போட்டாங்க. அந்த என்னது ரோஸ் பவுடரு, அந்த களிமண் போல உள்ள அந்த என்ன மெட்டீரியல் எல்லாம் வாரி பூசப்பட்டது. முடியை வித்தியாசமாக அலங்கரித்தார்கள். அவளே கண்ணாடியில் போய் பார்க்கிறா, ஐயோ அம்மா நானா இது? அப்படி அவங்க ஆச்சரியமா இருந்தது. அரங்கேற்றத்திற்கு இவர்கள் ஆடை அலங்காரங்களை போட்டார்கள். பெற்றோர் இத்தனை பணம் செலவாக்குனவங்க மகளை பார்த்து இவங்க பூரித்து இவங்க ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க. அருமையானவர்களே, பாரில் நடந்த காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன், அமெரிக்காவில் நடந்த காரியத்தை அல்ல நான் சொல்றேன். மேடையில் அவர்கள் மகள் அழைத்து வரப்பட்டாள். என்ன நடந்தது? இப்போ ஒரு சாங் கர்நாடக ஒரு கிளாசிக் சாங் போடுவாங்க, இவங்க ஆடணும், அதுதான் அரங்கேற்றம். ஆனால் சாங் போடப்பட்டது, அவள் சுருண்டு விழுந்தாள். இந்த இடத்தில் மகளை தூக்கி கொண்டு அவர்கள் விழுந்தார்கள். அருமையானவர்களே, அவர்கள் படித்த அந்த இடம் எந்த இடம் என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த இடத்தில் என்னுடைய மகளை அழைத்து செல்லலாமா? யாரோடு கலக்க செய்கிறோம், என்ன உடை அலங்காரங்களை போடுகிறோம் என்பதை அவர்கள் அறியவில்லை. மகள் அன்றிலிருந்து அவள் வித்தியாசமாக மாறிவிட்டாள். யாரோடு பேசுவதில்லை, அவளுடைய ஆக்டிவிட்டிஸ் மாற்றம். என்ன நடந்தது? அவர்கள் ஒரு ஊழியக்காரரை அழைத்து அந்த மகளை அங்கு அழைத்து வருகிறார்கள். பாரின் தேசத்தில் நடந்த காரியத்தை உண்மையாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஊழியக்காரர் மனதுருகி ஜெபித்தார். ஆண்டவரே, இந்த மகள் பழையது போல மாறணும் ஆண்டவரே, உம்மை ஆண்டவரே பற்றி கொள்ள வேண்டும் என்ற அந்த ஊழியக்கார மகன் ஜெபித்தார்கள். மீண்டும் அந்த மகளுக்கு ஆண்டவர் பழைய வாழ்வை கொடுத்தாள். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இவர் எங்க அழைத்து சொன்னீங்களோ அந்த இடத்துக்கு தயவு செய்து அழைத்து செல்லாதுங்க. அருமையான பெற்றோர்களே, நானும் பிள்ளைகளை வளர்த்து வருகிறேன். நம்முடைய பிள்ளைகளை எங்கு அழைத்து செல்லுகிறோம்? எதற்காக நம்முடைய பணங்களை செலவழிக்கிறோம்? இன்று இசைக்குறிகளை நீங்க வாசிக்கிறீங்க, உங்க நேரத்தை அதில் நீங்க செலவிடுவீங்க. அவர்கள் அதை ருசிப்பார்கள், அதை பயன்படுத்துவார்கள். மற்றவர்கள் மத்தியில் அவர்கள் ஆசாரிய கூட்டத்தில் உட்காரப்படுத்துவார்கள். இன்னும் நம்முடைய பிள்ளைகளை, இரண்டாவது ஃபெலிக்ஸ், இப்ப நீங்க இருக்கிறது இந்த கூட்டத்தில் ஃபர்ஸ்ட் ரோ இல்லையா? ஆனால் அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் ஒளித்து போய் உட்காருகிறார்களா? நம்முடைய திருச்சபைகளில் அவர்கள் பின் வரிசையில் உட்காருகிறார்களா? நல்லா செக் பண்ணணும். ஏன்னா அங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, எந்த கூட்டத்தில் போனாலும் முன்னால வந்து உட்கார்ற ஒரு பழக்கம் சிறு வயதிலிருந்தே உண்டு. ஆண்டவர் என்னை கனப்படுத்தினாரா? இல்லையா? கனப்படுத்தினார். முன் வரிசையில் உட்கார்ந்து பழகின எனக்கு போகின்ற இடமெல்லாம் முன் வரிசையில் உட்காரும் வாய்ப்பை கர்த்தராகிய தேவன் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறீர்கள், முன் வரிசையில் அமர்த்தப்பட வேண்டும். கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் முதன்மைப்படுத்த வேண்டும். அப்போது உங்களுடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை ஏற்று என் தகப்பன் உங்களை முதன்மைப்படுத்தி பயன்படுத்துவாராக. உங்களை அவர் முதற்கனியாக பார்ப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நேற்று நான் இந்தியன் ஸ்கூலில் போனேன். போகும்போதே எனக்கு ஒரு டென்ஷன், என்ன ரிசல்ட் வருமோ, இங்கேருந்து சிரிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது, அங்கேருந்து அழுதுட்டு வர வேண்டிய இருக்குமோன்னு ஒரு பயம். என்ன பயம்? பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு போகும்போது அந்த கிளாஸில் பார்க்குற பின்னால் மகள்கிட்ட ஒரு டென்ஷன், என்ன கிரேடு கிடைக்க போகுது இல்லையா? என்ன கிரேடு கிடைக்குமோ? உங்களுக்குள்ளேயும் அப்படி ஒரு பயம் இருக்குதா? பயப்படாதுங்க. உலக பிரகாரமான எல்லாரும் சிரிக்கிறாங்க, எங்களுக்கு ரிசல்ட் வரல. யாரெல்லாம் ரிசல்ட் வந்தது? ஜான், வெரி குட், அவன் பாஸ் ஆயிடுவான், எனக்கு தெரியும். ரைட்? அப்போது நீங்க உலக கல்வியை பற்றிய ஒரு பாரம் இருக்கிறதா? பயப்படாதிருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஞானத்தை தருவார். அங்கு போற இடம்லாம் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே சாலோமனின் ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு தாரும் அப்படின்னு நான் ஒரு இடமும் ஜெபிக்க மாட்டேன். ஏன் சொல்லுங்க? அம்மா இருக்கிறாங்க, ஏன் சாலோமனின் ஞானத்தை அங்கிள் கேட்கல? அங்கிள் உங்களுக்கு புத்தி இல்லையா? அப்படி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்?
எனக்கு சாலமோனின் ஞானம் தேவையில்லை. 1000ற்கு அதிகமாக ஆண்டவருக்கு விருப்பமில்லாத மனைவிகளை சேர்த்து கொண்டு போகக்கூடாத இடத்திற்கு போய் நிற்கக்கூடாத இடத்தில் நின்று வழிபடும் ஒரு சாலமோனின் ஞானம் எனக்கும் உங்களுக்கும் தேவையில்லை. அருமையானவர்களே, தேவையில்லை. அம்மா சொல்லிட்டாங்க தேவையில்லை. எனக்கும் உங்களுக்கு யாருடைய ஞானம் தேவை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஞானம் தேவை. அருமையானவர்கள், அதனால உலக பிரகாரமான கல்வியா கவலைப்படாதிருங்கள். நீங்க எத்தனை என்ன செய்தியை பார்ப்பீங்க? இவள் எம்பிபிஎஸ்க்கு சீட்டு கிடைக்கல, உடனே என்ன செய்தா? அவள் சூசைட் பண்ணினா. இவள் இன்ஜினியரிங்கா ஃபோக்கஸ் பண்ணினா, சீட்டு கிடைக்கல, சூசைட் பண்ணினா. நீட் எக்ஸாம் எழுதுனா, நீட் எக்ஸாம்ல பெர்சன்டேஜ் கம்மியா இருந்தது, சூசைட் பண்ணினா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க 12வது வகுப்பு வரை படிக்க வைத்து இந்த வயதை எட்ட வேண்டும் என்றால் உங்கள் பெற்றோர்கள் என்ன பாடுகளை பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய பிரயாசம் என்ன, அவர்களுடைய ஆவேசம் என்ன, அவருடைய ஆதங்கம் என்ன, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? அருமையானவர்களே, நீங்க உடனே டிஸ்கஸ் பண்ணிடுறதா? உங்க ஃப்ரெண்டு சொல்ல, ஏய் நீ எல்லாம் உலகத்தில் இருந்து பிரயோஜனம் இல்லை, செத்துரு. அவன் யாரு? அந்த ஃப்ரெண்டு யாரு? உங்களை வளர்த்தவர்களை விட உங்களுடைய ஃப்ரெண்டு முக்கியமா? இல்லை. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டம் எவ்விதமாக போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் நிதானித்து அறிய வேண்டும். இந்த இடத்துல நான் பிரசங்கம் பண்ணல, திருப்பியும் சொல்றேன். நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம பிள்ளைகளை முதன்மைப்படுத்த மறந்துவிடக்கூடாது. மூன்றாவதாக, பிள்ளைகளை நாம் அர்ப்பணிக்க வேண்டிய காரியங்களுக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணத்தோடு ஒவ்வொரு காரியங்களுக்கும், நீங்க ஒருவேளை இசைக்கருவிகளை வாசிக்க நீங்க விடலாம், நீங்க உங்களை அதற்கென்று அர்ப்பணம் செய்ய வேண்டும். மணியங்கள் எனக்கு ஒரு எக்ஸசைஸ் தருவாங்க. உண்மையிலே நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க. ஐயோ, இவர் வருவார் 2 மணிக்கூருக்கு முன்னால தலையை பிச்சுட்டு கீபோர்டில் இருப்பாய். மணியங்கள் வருவார், வந்தோடனே கேட்பார், அண்ணே எக்ஸசைஸ் போடுங்க. போட்டேன். போடாமல் இருந்தால் அடுத்த எக்ஸசைஸ் தரமாட்டார், எனக்கு பனிஷ்மெண்ட். போன வாரம் உள்ள எக்ஸசைஸை வாசிங்க, போயிடுவார். அருமையானவர்களே, என்னை அர்ப்பணிக்க வேண்டும். உங்களை அர்ப்பணிக்கிறீர்களா? உங்களுடைய அர்ப்பணம் எப்படிப்பட்டது? யோசித்து பாருங்கள். நீங்கள், உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை எவ்விதமாக வழிநடத்த பிரயாசப்படுகிறார்களோ அதற்கென்று உங்களை அர்ப்பணம் செய்ய வேண்டும். எங்க சேனல்ல வந்து பாடி பயன்படும் அநேக பிள்ளைகளை பார்க்கிறேன். சிபாலியை பார்க்கிறேன், ஃபெலிக்ஸை பார்க்கிறேன். நம்ம ட்ரம்மர் முன்னால் இருக்கிறார், இவர் சாமண்ணனுக்கு மகன். நம்ம இவர் அடுத்த ட்ரம்மர், கீபோர்டிஸ்ட், ஃப்ளூட்டிஸ்ட், சாக்ஸ், எது கொடுத்தாலும் வாசிக்கிற ஒரு வில்லாதி வில்லன் இங்கே இருக்கிறான். ஜான் கரங்கத்துக்கு ஹேண்ட்ஸப். எஸ், மல்டி பர்பஸ். அவன்கிட்ட என்ன மியூசிக் கருவியை கொடுங்க, அவன் வாசிப்பான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிதானே? ஆனால் அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு நான் எதை சொல்லுகிறேன்? ஒரு வாஞ்சை காணப்பட வேண்டும். வேத பாடகத்துக்கு வருகிறீர்களா? ஒரு வாஞ்சியோடு கடந்து வர வேண்டும். எப்படா அந்த காரியத்துக்கு போகலாம்? இன்னும் எங்க டீச்சர்ஸ் என்ன கத்து தராங்க, எங்க அக்கா என்ன கத்து தராங்க, அதை உங்களுடைய கழுத்தில் கட்டிக்கொள்ளவும் கரத்தில் கட்டிக்கொள்ளவும் உபாகமம் 6வது அதிகாரம் 7வது 8வது வசனம் சொல்லுகிறது அல்லவா? அனுபவித்து பேசுகிறேன் அருமையானவர்களே. அனுபவிக்காமல் ஏதோ கட்டுக்கதை, எங்கேயோ நடந்த கதையை பேசி நேரத்தை செலவிட வரவில்லை. அனுபவித்து பேசுகிறேன். என்னை இவர்களைப் போல உள்ள ஆசிரியர்கள் உருவாக்கினார்கள். நான் உருவாக்கப்பட்டேன். இசைக்கருவிகளை தந்து என்னை உருவாக்கினார்கள். உருவாக்கப்பட்டேன். பயன்படுத்த இடத்தை ஆண்டவர் கொடுத்தார், பயன்படுகிறோம். ஆசாரிய கூட்டத்தில் இருக்கிறதான எங்களுக்கு கவலை உண்டா, கஷ்டம் உண்டா, இழப்பு உண்டா, துக்கம் உண்டா, மரணம் உண்டா? உண்டு. ஆனால் இவைகள் மூலமாக நாங்கள் தேற்றப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவைகள் மூலமாக நாங்கள் தேற்றப்படுகிறோம். கண்ணீரா, கஷ்டமா, இவைகள் உங்களுக்கு பதில் சொல்லும். உங்கள் மன ஆறுதலை, அருமையானவர்களே, அடியனுடைய மனைவி மரித்து இரவு 2 மணி வரை இந்த கீபோர்டுக்கு முன்னாலே நான் படுத்திருப்பேன்.
தூக்கம் வருவோரை அதை இசை மீட்டி 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 அதன் மூலமாக பைத்தியக்காரன் சவுலின் மத்தியில் அவனுடைய பைத்தியம் நீங்கும்படியாக தாவீது இசைக்கருவிகளை வாசித்து அவனை தூங்க வைத்தது போல எனக்கு தூக்கம் வருவரை இந்த இசைக்கருவியோடு இருந்து அதன் மேலே படுத்த நாட்கள் உண்டு. கர்த்தர் என்னை வழி நடத்தினாரா இல்லை கைவிட்டாரா? கொஞ்சம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அருமையான குழந்தைகளே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு பயிற்சி தருகிறதான ஆசிரியர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இது நிச்சயம். இது கர்த்தருடைய வார்த்தை என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டுவீர்களானால், அருமையான பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை எதற்கு அனுப்ப வேண்டுமோ எங்கு அனுப்பக்கூடாதோ அதை நாங்கள் நிதானித்து பார்த்து பிள்ளைகளுக்கு அது செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்விதமாக நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய பாதத்தில் ஆசாரிய கூட்டத்தில் உட்கார வைக்க நாம் பிரயாசப்படுகிறோமா? நடந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். சைலசியா சர்ச்சில் இயேசு ஆறுதல் தருகிறார் கூட்டம் எல்லா மாதமும் நடைபெறும். அம்மா இருப்பாங்க. ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, அங்கே நடந்த உடனே அதை கிளீன் பண்ணி போடணும்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த துறப்பக்கட்டையை எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்து தூத்து நிற்கிறேன். அம்மா அந்த டோருக்குள்ளேருந்து ஓடி வந்தாங்க. ஓடி வந்து, ஐயா இந்த துறப்புக்கட்டையை கீழே போடுங்க இன்னும் கடுமையாக என்னை கண்டித்தார்கள். உடனே பயந்து போய் கீழே போட்டேன். என்ன நான் தப்பு பண்ணிட்டேன். நான் என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களுடைய கரங்களில் இந்த துறப்பக்கட்டை இனி நான் பார்க்கக்கூடாது, அதை நாங்கள் செய்கிறோம். ஆசாரிய கூட்டத்தில் உட்கார வைத்து கர்த்தர் உங்களை அழகு பார்க்க சித்தம் கொண்ட பிள்ளைகள், நீங்கள் அதற்காக மாத்திரம் பயன்பட வேண்டும், தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இன்னொரு தொட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, என்னை மெச்சிக்கொள்வதற்காக இதை சொல்லல. ஏன் சொல்லுகிறேன்? உங்களை என் தகப்பன் கனப்படுத்த அவர் சித்தம் கொண்டவராக இருக்கும் போது நீங்கள் ஏன் பயன்படக்கூடாது? நீங்கள் ஏன் முடங்கி கிடக்க வேண்டும்? அழைக்கப்பட்ட அழைப்பை ஏற்று, பெற்றோர்களின் வாஞ்சையை ஏற்று இந்த உலகத்தை கலக்குகின்ற பிள்ளைகளாக ஏன் மாறிவிடக்கூடாது? கர்த்தர் இவ்விதமாக உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக. நீங்கள் உலகத்தை கலக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக ஒரு சவுல் ராஜாவின் அங்கலாய்ப்பை மாற்ற இசைக்கருவியின் சத்தம் தான் தாவீதை கொண்டு காரணமாக இருந்ததோ, தாவீதை அவிதமாக அந்த சம்பளத்தை வாங்கி அவன் போயிட்டு விட்டானா, அவன் இல்லாமல் மாறிவிட்டானா, அவன் ராஜாவாக மாற்றப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைத்தியக்காரனை மனிதனாக மாற்ற அவன் இசைக்கருவிகளை வாசித்தான். இசைக்கருவிகளின் சத்தம் அவனை ராஜாவாக மாற்றினது மாத்திரமல்ல, அவனை உயர்த்தி அவன் பெரிய மனிதனாக, அந்த உலகம் காணும் மனிதனாக மாற்றினான். அவ்விதமாக மாற்றின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குழந்தைகளாகிய உங்களை அவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா? அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு தடை செய்யாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது என்று சொல்லி சிறு பிள்ளைகளை நேசித்ததற்காக உமக்கு நன்றி. இவர்களை பயிற்றுவிக்கும் ஆண்டவரே மாஸ்டர்ஸுக்காக நன்றி சொல்லுகிறோம். காரணமாக இருக்கும் குடும்பத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். இங்கு கூடியிருக்கிறதான அத்தனை குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ராஜா, இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பிள்ளைகளை நீர் கனப்படுத்தி இன்னும் நீர் பயன்படுத்த வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டலாமா? நல்லா எல்லாருக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்த அன்று பிரதரே ஆண்டு இன்னும் ஆசிரியப்பார். ஊழியத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஓகே, மறுபடியும் சேம் கேள்வி. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? அல்லேலூயா. ஒரே ஒரு அல்லேலூயா மட்டும் சத்தமாக சொல்லலாமா? அல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பது அவரோட
சுத்த கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லைன்னா என்ன ஆகும்? அவருடைய கிருபை இல்லைன்னா என்ன ஆகும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா. வண்டிக்கு பெட்ரோல் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நமக்கு ஆண்டுடைய கிருபை ரொம்ப முக்கியம். அப்படி தானே? ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாக மறுபடியும் சோர்ந்து போயிருக்கிறவங்கள மறுபடியும் பூஸ்டப் பண்ணதுக்கு பிள்ளைங்க ஒரு நல்ல ஒரு டான்ஸோடு வராங்க, ஒரு பூஸ்டப் டான்ஸோடு வராங்க. நல்ல கரங்களை தட்டி அவங்கள உற்சாகமாக வரவேற்கலாமா? நல்லா நல்லா தட்டினா தான் அவங்க வருவாங்க, எல்லாம் வரமாட்டாங்களாம். கிருபை சாங். அவர் கிருபை, வல்ல கிருபை, அது நல்ல கிருபை. Come on. Yeah. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்து சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்து சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே, உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. அக்கினியின் சூளையில் முடி கூட கருகாமல் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கர்த்தருடைய கிருபை காத்தது. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா.
வெல் தேங்க்யூ பாய்ஸ். ரொம்ப நல்லா ஆடினாங்க, அப்படி தானே? ரொம்ப நல்லா ஆடினாங்க. அப்போ எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷல் சாங் ஒன்று கேட்க போகிறோம். சிஸ்டர் மனோரா அவங்க ஒரு சாங் பாடுவாங்க. எல்லோரும் கரங்களை தட்டி அவங்கள வரவேற்கலாமா? அவ்வளோதானே, கரம் தட்டிங்களா? எத்தனை பேர் வீட்டிலேருந்து கை கொண்டு வந்துருக்கீங்க? கை யாரெல்லாம் கொண்டு வந்தீங்க? கை தூக்கி காமிக்கலாமா கொஞ்சம்? எல்லோரும் கொண்டு வந்துருங்க. வெரி குட், வெரி குட். பிள்ளைங்க சொன்னாங்க எல்லோரும் நீங்கள் ரொம்ப உற்சாகமாக வந்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப பூஸ்டப்பாக இருந்துச்சான். ஸோ அதனால் ஐ ஆம் தேங்கிங் யூ ஸோ மச். சரி, ஒன்றும் டென்ஷனாக ஒன்றும் ரிலாக்ஸ்டாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி நடந்த ப்ரோக்ராமில் எந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? இல்லை, மீன்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்படி கிடையாது. அதாவது எது உங்களுக்கு எந்த இதனால ஆண்டவர் உங்கள் கூட இடைப்பட்டுறார், அதை சொல்லுங்கள், அதை சொன்னேன். சரி, ஓகே, கரங்களை தட்டலாமா? சிஸ்டர் வராங்க. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவே, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவே, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவே, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய்
கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. தேங்க்யூ சிஸ்டர். எல்லாரும் கரலை தட்டி வாழ்த்தலாமா? வெரி குட். ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு குரல் சிஸ்டர். இன்னும் ஆண்டவர் அநேக பாடல்களை பாட வைப்பார். உற்சாகமாக இருக்கிறீங்களா? உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லலான்னு இருக்கிறேன். எத்தனை பேருக்கு கதை பிடிக்கும்? எத்தனை பேருக்கு கதை பிடிக்கும்? ஒரே ஒரு ஆள் தான் கதை பிடிக்குமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஒரு பையன் வந்து அந்த கதை கேட்கறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணுறான்னா, நான் ஒரு பாட்டு பாடியே தீரணும் ஒத்த காலில் நிற்கிறான். இப்போ வந்து இதனால் இப்போ வரைக்கும் வந்தது எல்லாரும் என்ன செஞ்சாங்க? சோலோவாக ஆடினாங்க, சோலோவாக டான்ஸாக பாட்டு பண்ணாங்க, எல்லாம் சோலோவாக பண்ணாங்க, அப்படி தானே? ஆனால் இன்றைக்கி இப்போ ஒரு புதுசாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. ஒரு 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 நபர் வந்திருக்காங்க. அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னா, நான் கீபோர்டும் வாசித்து பாட்டு பாடுவேன், நான் என்ன பாட்டு மட்டும் இல்லை, டான்ஸ் மட்டும் இல்லை, கீபோர்டும் நான் வாசிப்பேன் அப்படின்னு என்ன செய்ய போகிறாரு? ஒரு குட்டி மாஸ்டர் வந்திருக்கார். நல்லா உற்சாகமாக வரவேற்கலாமா? அவர் தான் மிஸ்டர் ஷான் ஃபெலிக்ஸ். நல்லா கரங்களை தட்டி உற்சாகமாக வரவேற்க பார்க்கலாம். என்னை பற்றி சொல்ல போனால் ரொம்ப ஒரு ஆக்டிவான ஒரு பையன். எல்லா பிள்ளைங்களும் ஆக்டிவான பையங்க தான். இவன் வந்து எப்படின்னா பஹ்ரைனில் முதல்ல என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகின பையன் இவன். நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி பாடலாமா? சரி, கரங்களை தட்டி அவனை இது பண்ணலாமா? பூஸ்டாக பண்ணலாமா? உற்சாகமாக
என் இதயம் யாருக்கு தெரியும்?